மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் சூடுபிடித்திருக்கும் நிலையில் பொதுமக்களிடம் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதில் சிலவற்றை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். வடசென்னை பாஜக வேட்பாளர் பால் கனகராஜை ஆதரித்து மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் கொளத்தூர் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். முன்னதாக பாஜக கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் 50க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் ஊர்வலமாக சென்று வாக்கு சேகரித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் கச்சத்தீவு குறித்த கேள்விக்கு காங்கிரஸ் திமுகவை குற்றம் சாட்டி பதிலளித்தார். It's a part of our country. How can Congress give away? Whenever Congress comes into power, they give a piece of land to China, they give a piece of land to Pakistan, now they've given a piece of land to Sri Lanka. Congress is answerable to the country. We seek answer and reply from DMK and the Congress party. Why is DMK silent on this? ஆரணி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் தரணிவேந்தனை ஆதரித்து அமைச்சர் வேலு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஆரணி டவுன் பழைய பேருந்து நிலையம் அருகே பிரச்சாரம் மேற்கொண்ட அவர்களுக்கு திமுக கூட்டணி கட்சியினர் மேள வாத்தியங்கள் முழங்க உற்சாகமாக வரவேற்றனர். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டி கட்டணம் அமைக்க கலைஞரும் ஜெயலலிதாவும் ஒப்புக்கொள்ளவில்லை, ஆனால் ஓபிஎஸும் இபிஎஸும் ஜிஎஸ்டியை அனுமதித்தனர் என விமர்சித்தார். இந்த விஷயத்துல ஜெயலலிதாவும் சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா கலைஞர் ஜிஎஸ்டி வேணான்னார். நானும் சொல்றேன், தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டி கூடாது, அந்த வரி போடுற அதிகாரம் எனக்குத்தான் ஓபிஎஸ் இபிஎஸ் காதோட குச்சு குச்சு குச்சுன்னு பேசிருந்தேன். அண்ணாச்சி மோடி நீங்க ஜிஎஸ்டி கொண்டாங்க, ஜிஎஸ்டி கொண்டாங்க. புதுச்சேரி மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி நெடுங்காடு தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது அப்பகுதியில் உள்ள டீ கடையில் அமர்ந்து டீ வடை சாப்பிட்டு வாக்கு சேகரித்தனர். பெரம்பலூர் வேட்பாளர் அருண் நேருவை ஆதரித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், கடந்த 5 ஆண்டுகளில் மோடி அரசை எடப்பாடி ஒரு தடவை கூட விமர்சித்ததில்லை என்றும், ஆனால் தற்போது மோடி எதிர்ப்பு என மாறுவேடம் போட்டு வருவதாக விமர்சனம் செய்தார். ஆனா இந்த 5 ஆண்டு காலத்துல நீங்க என்னைக்காவது மோடி எதிர்த்து பேசுனீங்களா? என்னைக்காவது மோடிய குறை சொல்லி பேசுனீங்களா? பாஜகவுக்கு காவடி தூக்குன எடப்பாடி தான் இன்னைக்கு மாறு வேஷம் போட்டு வர்றாரு. நாங்களும் எதுக்குறோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.